ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் கூலி படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் வெளியாகிருக்கு. இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளியாகிருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சென்னையில் மென்ஷன் நடத்திட்டு வராரு. ஒரு நாள் இவருடைய நண்பர் சத்யராஜ் இறந்துட்டதா தகவல் வருது. உடனே விசாகப்பட்டினத்துக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது சத்யராஜ் சார் இயற்கையாக சாகலை, யாரோ கொலை செஞ்சுருக்காங்க. இதனை அப்படியே கண்டுபிடிக்கிறாரு. தன்னுடைய நண்பனை கொன்னது யார் அப்படிங்கிற விஷயத்தை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அவங்கள பழி தீர்க்க களத்தில் இறங்குறாரு. இப்போ இறுதியில் ரஜினி சார் தன்னோட நண்பனை கொண்டவங்களை கண்டுபிடிச்சி எப்படி பழி வாங்கினாரு, படத்துடைய கேங்ஸ்டராக வர நாகார்ஜுனா சாருக்கும் ரஜினி சாருக்கு என்ன சம்பந்தம், அவங்க எப்படி மோதிக்கிறாங்க, இதெல்லாம் வர அமெரிக்கா இந்த படத்தில் எப்படி வில்லனா வராரு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவங்களுடைய கேரக்டர் சும்மா கெத்த போல்டாக வேற மாதிரியான ஒரு கேரக்டரை எழுதியிருக்காங்க. அதேமாதிரி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஸ்பீடாக அப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் சும்மா மிரட்டுறாரு. இதை விட ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த இளமையான ரஜினி சார் அப்படியே காமிக்கிறாங்க. அதெல்லாம் படத்தில் வேற மாதிரியான ஒரு ட்ரெண்டாக இருக்குது. அதேமாதிரி படத்தில் நடிச்சது எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சத்யராஜ் சார் அவருடைய நக்கலான அந்த நடிப்பு நல்லாவே வந்திருக்கு. நாகார்ஜுனா சார் அப்பா இந்த வில்லன் கேரக்டரில் சும்மா வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், சும்மா பிச்சு எடுக்கிறாரு, பொழந்து தள்ளுறாரு, வில்லன் நடித்தாலும் ரசிக்க வைக்கிறாரு, அந்த அளவுக்கு சும்மா மிரட்டுறாரு. இப்படி படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எல்லா கேரக்டருக்கும் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அனிருத் அவங்களுடைய பியூஜியம் சொல்லி ஆகணும். அனிருத் இந்த படத்துக்கு பாதி % ஹீரோவாக இருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு மியூசிக்கில் அப்படியே மிரட்டிருக்காரு. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக போகுது. எந்த இடத்துலையுமே லேக் ஆகலை. அப்படி நிற்காம கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் செம்மையாக கொண்டு போகிறாங்க. நம்மளை போர் அடிக்காமல் பார்த்துக்கிறாங்க. படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தா ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கில் ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அதுவும் படத்துடைய ஸ்க்ரீன் பிளே நல்லா ஸ்பீடாக போகிறதுனால அந்த மைனஸ்ன்னு தெரில. பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.